ஹாய், இது கேடிபி தமிழ் அகாடமி. நான் ஒரு 1 இயரா அமேசான் கேடிபில புக் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த சேனல்ல எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய மெத்தட்ஸ், ஸ்ட்ராட்டஜி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் டெய்லி ஒன் ப்ராஃபிட்டபிள் ரீச் அப்படின்ற ஒரு சீரிஸ் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நான் ஒரு நிச் வந்து எப்படி ப்ராஃபிட்டபிள் அப்படின்றது சொல்கிறேன். அண்ட் அந்த புக்கை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் நம்ம வந்து இன்காகினிட்டோ டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இது எதுக்குன்னா நமக்கு டேட்டா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதில் போயிட்டு amazon.com நம்மளுடைய மெயின் பிளாட்ஃபார்ம் வந்து ரிவர்ஸ்ன்றதுனால amazon.comல தான் நம்மளுடைய டேட்டாஸை எடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் சேஞ்ச் அட்ரஸ் வந்து நியூயார்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து தான் நம்ம எப்போயுமே நிச்சு வந்து செலக்ட் பண்ணணும். ஜென்ரலாக நமக்கு டிமாண்ட் வந்து லோ அண்ட் மீடியமாக இருந்தாவே போதும், சப்ளை வந்து லோவாக இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய க்ரைட்டேரியா. அதை வச்சு ஒரு 5 ஃபேக்டர்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் நான் இது வந்து ப்ராஃபிட்டபிள் நீச் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நீச் வந்து டாட் மார்க்கர்ஸ் ஆக்டிவிட்டி புக். ஸோ அந்த 5 ஃபேக்டர்ஸ் என்னென்னா, நம்மளுக்கு வர ரிசல்ட் வந்து 1000 பிலோ 1000 இருக்கணும். அண்டு நேச்சு ஸ்கோர் வந்து அபோவ் 50 இருக்கணும். அண்ட் டிமாண்ட் வந்து அபோவ் 4 இருக்கணும். அண்ட் ரிவ்யூஸ் வந்து பிலோ 1000 இருக்கணும். அண்ட் பெஸ்ட் செல்லிங் வந்து 300Kக்கு கம்மியாக இருக்கணும். லாஸ்ட்டாக ஒரு 1 இயர்க்குள்ளே பப்ளிஷ் ஆன புக்ஸ் ஏதாவது ஒரு 3 புக்ஸ் இருந்தாவே போதும். ஸோ இதுதான் நம்மளுடைய க்ரைட்டேரியா. அண்டு அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து நம்மளுடைய நிச்சு நம்ம என்ன டைப் பண்ணியிருக்கிறோமோ அதுவும் நமக்கு வந்திருக்க ரிசல்ட்டும் எக்ஸாக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஸோ டாட் மார்க்கர் ஆக்டிவிட்டி புக்கு தான் வெஹிக்கல் டாட் மார்க்கர் ஆக்டிவிட்டி புக். ஸோ ஜென்ரலாக எல்லா புக்குமே டாட் மார்க்கர்ஸ் தான். ஸோ ஓகே, எக்ஸாக்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இப்போ ஃபேக்டர் வந்து பிலோ 1000 இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். இங்கே 1000 இருக்குது. ஸோ இது வந்து ஓகே தான், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. 1000 கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இது ஒரு நல்ல நிச்சு. ஸோ ஓகே, ஃபஸ்ட் ஃபேக்டர். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அபோவ் 50 79 இருக்கணும். நிச்சு ஸ்கோர் வந்து அபோவ் 50 இருக்கணும். 79 இருக்குது. அண்ட் டிமாண்ட் பார்த்திங்கன்னா 7 இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து ரிவ்யூஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, 1000 கம்மி. ரிவ்யூஸ் வந்து 1000க்கு கம்மியாக இருக்கணும். ஸோ 411 தான் இருக்குது, ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அண்ட் முக்கியமானது பெஸ்ட் செல்லர் ரேங்க் பிஎஸ்ஆர் வந்து ஆவரேஜே 144K தான் இருக்குது. ஸோ இது ரொம்பவே நல்லா செல் ஆகிற ஒரு நிச். அண்ட் ரொம்பவே ரிவ்யூஸ்ன்றதுக்கு அவ்வளோவா தேவைப்படாது. அண்ட் இப்போ பெஸ்ட் செல்லிங் ரேங்க்கு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு 3 புக்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். 1 இயரில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கிறது. ஸோ இது வந்து 2025 தான் ரிலீஸ் ஆகிருக்கு, 27K. அண்ட் இது பார்த்திங்கன்னா 2025 அண்ட் 2000. ஸோ இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள், 900 பெஸ்ட் செல்லிங்லாம் எந்த அளவுக்கு பெஸ்ட் செல்லிங்கில் இருக்குது. அண்ட் அது இதோட ரிவ்யூஸ்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 6 ரிவ்யூஸ் தான் இருக்குது இந்த புக்குக்கு. ஆனால் 2000 பெஸ்ட் செல்லிங் ரேங்க் வச்சுருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த நிச்சு வந்து பெஸ்ட்டானதுன்னு நீங்கள் உங்களுக்கு அதோடைய பெஸ்ட் செல்லிங் ரேங்க் பார்த்தாவே தெரியும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கனாவே எல்லாமே பெஸ்ட் செல்லிங் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நல்லாவே சேல்ஸ் ஆகிற ஒரு நிச் தான் இது. 16K, 6000K, 2000. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்குது பெஸ்ட் செல்லிங். ஸோ இப்போ வந்து ஒரு புக்காக நம்ம போயிட்டு இது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து இந்த புக்கு போகும், வெஹிக்கல் டாட் மார்க்கர்ஸ் ஆக்டிவிட்டி புக். ஸோ இது வந்து டாட் மார்க்கர்ஸ் ஆக்டிவிட்டி புக்கு தான். இதில் இவங்க சப்ஜெக்ட்ஸ் நிறையா இருக்குது. வெஹிக்கல் டாட் மார்க்கர்ஸ் அண்டு யூனிகார்ன், டைனோசர், ஆல்ஃபபெட், நம்பர்ஸ், வேலண்டைன்ஸ் டாட் மார்க்கர் அண்டு ஈஸ்டர் டாட் மார்க்கர், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த நிச்சை செலக்ட் பண்ணுறீங்கன்னா இதில் இருக்க எல்லா வெரைட்டிஸ்லேயும் புக்கு போடுங்க. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஏதாவது ஒரு நிச்சை செலக்ட் பண்ணுங்கள், அதில் இருக்கிற எல்லா கேட்டகரியிலையும் புக்ஸ் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சேல்ஸ் வரும், நல்லாவே சேல்ஸும் போகும். ஸோ இதோட இன்டீரியர் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் ப்ராக்டிஸ். இது வந்து அவங்க கலர் அடித்து பார்க்கறதுக்காக, இது வந்து குழந்தைங்களுக்கு தானே. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1 சைட் பேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ட்ராயிங். ஸோ சைட் பேஜ் வந்து பிளாங்காக இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு கலரிங் இருக்கிற ஒரு இமேஜ், இதில் வந்து சர்க்கிள் போட்டால் முடிஞ்சுது, அவ்வளோதான் வேலை. இன்னொரு புக்கு பார்ப்போம். இதெல்லாம் வந்து வார்ம் அப்ஸ், அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக. மற்றபடி உள்ளே பார்த்திங்கனாவே தெரியும், சர்க்கிள் 2. ஸோ அவங்கவுங்க ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஸோ வந்து இந்த புக் இப்படி தான் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ எத்தனை பேஜஸ் இருக்குது, என்ன டைமென்ஷனில் வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கலாம். இப்போ பேஜஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 96, 100, 96, 108, 108. ஸோ மோஸ்ட்லி 100 தான் வந்து காமனாக இருக்குது. சைஸ் வந்து 8.5 into 11 தான். ஓகே, இப்போ இந்த புக்கு ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ஒரு சிம்பிளான ஒரு கலரிங் இமேஜ், அவ்வளோதான். ஸோ ஜென்ரலாக நான் வந்து இமேஜ் வந்து கேன்வால இருந்தே எடுத்துப்பேன். உங்ககிட்ட கேன்வா ப்ரோ இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஜெமினியில் ஜென்ரேட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணணும். சைஸ் 8.5 into 11 தான் புக்கோடைய சைஸு. ஸோ அதுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கலரிங் பேஜஸ் கொடுத்தாவே போகும், நிறைய இமேஜஸ் வரும். ஸோ இந்த மாதிரி இந்த இமேஜஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, என்கிட்ட கேன்வா ப்ரோ இல்லைன்ற பட்சத்தில் சாட்ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிம்பிள் இங்கிலீஷில் கிவ் மீ 50 prompt of vehicle coloring images for kids, easy, simple, no background. ஸோ ஓகே, இப்போ நமக்கு ப்ராம்ப்ட் கொடுத்ததும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஜெமினியில் அப்லோட் பண்ணால் நமக்கு இமேஜ் கிடச்சிரும். ஸோ சிம்பிள் கார் வித் பிக் வெஹிக்கிள், காப்பி, ஜெமினை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் எப்பவும் போல் ஒரு 2 இமேஜ் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ நமக்கு வந்திருக்க ப்ராம்ப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஜெமினியில் வந்து நமக்கு வந்திருக்க ப்ராம்ப்டை ஜெமினியில் போட்டு நமக்கு தேவையான இமேஜை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒன்ஸ் இமேஜ் ஜென்ரேட் ஆனதும் இதே மாதிரி அடுத்தடுத்த இமேஜ் எல்லாத்துக்குமே க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜை அப்லோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பேஜில் நான் கேன்வாவில் இருக்கிறதை காமிக்கிறேன். கேன்வாவில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நான் கேன்வா ப்ரோ வந்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதை வந்து கரெக்டாக பேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் பேஜ்லாம் நீங்கள் ஆல்ரெடி நமக்கு லிஸ்ட்டாக இருக்குது இல்லையா Amazon.comல, அதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ எதனா ஒரு புக் செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். அண்ட் சர்க்கிள் இது வந்து சும்மா ப்ராக்டிஸ்க்காக ஃப்ரண்ட்டில் ஒரு பேஜ் கொடுத்துருங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ ப்ராக்டிஸ்க்கு அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. நான் சும்மா சிம்பிளாக செஞ்சு காமிக்கிறேன். இதில் எக்ஸ்ட்ரா க்யூட் எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மைலி மாடல்லாம் கொடுத்துருந்தாங்க, அண்ட் வெஹிக்கல் இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஜிக்ஸாக்காக கொடுத்துருந்தாங்க ப்ராக்டிஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து இந்த பிங்க் பாக்ஸ்குள்ளே வச்சுடுங்க. வச்சுட்டு சர்க்கிள்ஸ் வந்து ஜஸ்ட் ஆட் பண்ண வேண்டியது தான், அவ்வளோதான். இப்போ செகண்ட் இமேஜ் சென்டராக வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் எல்லா இமேஜுக்கும் பண்ணணும். ஸோ இதே மாதிரி எல்லா இமேஜும் பண்ணிங்கன்னா புக்கு ரெடி ஆகிடும். அண்ட் ஆல்ரெடி வந்துடாதீங்க, 1 பேஜ் வந்து பிளாங்காக விடுறது பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அமேசானை பொறுத்த வரைக்கும் நம்ம பிளாங்காக விட முடியாது. ஸோ கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கோட்ஸ் இல்லை அவங்களுக்கு எதனா என்கேஜிங்காக வச்சுக்கிற மாதிரி இந்த பிளாங்க் பேஜில் எதனா இன்ஃபர்மேஷன் வந்து ஆட் பண்ணுங்கள். அது இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த புக்கு வந்து நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே ஒரு புக்கு தயவு செஞ்சு போடாதீங்க. இந்த நிச்சை எடுக்கிறீங்கன்னா நல்லா பாருங்கள். ஈஸ்டர், அனிமல், வெஹிக்கல், அப்புறம் ஆல்ஃபபெட், நம்பர்ஸ், வேலண்டைன்ஸ் டே அண்டு டைனோசர் அண்ட் டாட் மார்க்கர்ஸ் ஃபார் கேர்ள்ஸ், இந்த மாதிரி
10க்கும் அதிகமான நிச்சு இதுக்குள்ளே இருக்கு. ஸோ இந்த நிச்சு நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா, இது ரிலேட்டடா 10 புக்ஸ் ஆச்சும் போடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா சேல்ஸ் வரும். ஓகே. அது வந்து ஒரு முக்கியமான கீ பாயிண்ட்டு. அத மறந்துறாதீங்க. ஒரே ஒரு புக்கு போட்டு சேல்ஸ் வரலன்னு சொல்லாதீங்க. ஸோ இது என்னோட ஸ்டார்ட்டிங் வீடியோஸ் தான். ஸோ இதில நான் நிறைய மிஸ்டேக் பண்ணுவேன். நிறைய விடுவேன். எனக்கு கரெக்ட்டா பேச வரல. ஸோ எதனா இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து வர வீடியோல நான் என்ன டெவலப் பண்ணிக்க பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா, எதுவா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். ஸோ ஓகே.